மதர்மன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 7 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் கடந்த 2 நாட்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல கோடை மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. ஃப்ரீ மான்சூன் சொல்லக்கூடிய கோடைகால இலவச பருவமழை. அதான் அதோடைய பேர் என்னன்னா, ஃப்ரீ மான்சூனுடைய பேர் என்னன்னா, இப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைக்கு பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழைக்கு ஃப்ரீ மான்சூன் என்று பெயர். இலவச பருவமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரீ மான்சூன் சொல்லாது. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கோங்க. ஸோ கடந்த 48 மணி நேரத்தில் கடந்த 2 தினங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது. நம்ம அறிவித்தது போலவே தற்போது மழை பல்வேறு இடங்கள்ல தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் மழை பெய்தது என்பதை முதல்ல பார்த்த பிறகு, இரண்டாவதாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் இன்று, நாளை, நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கும் சில இடங்கள்ல. அந்த இடங்களை நான் அறிவிக்கிறேன். முதல்ல வரும் மணி நேரங்களில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் மழை தொடங்கி கனமழையாக பெய்ய தொடங்கும். தற்போது கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று காலை 6:30 மணி முதல் தற்போது 6:30 மணி வரை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்தது என்பதை முதல்ல பார்க்கலாம். நேற்று சரியாக மதியம் 1:30 மணிக்கு தேனி மாவட்டத்துடைய போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கியது. அதன் பிறகு அந்த மழை மேகம் படிப்படியாக வால்பாறை பகுதிகள், கொடைக்கானல் பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியெல்லாம் மழை கொடுத்திருக்கும். அங்க ஒரு மேகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதே நேரத்தில் கிழக்கு கடலோர பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் நேற்று 2:30 மணிக்கே உருவாகிவிட்டது. அதே மாதிரி சேலம் மாவட்டத்துடைய மேட்டூர் பகுதி, அந்த மேட்டூருடைய வடக்கு பகுதியில் மழை தொடங்கி பெய்தது. அதே போன்று 3:30 மணி, சரியாக 3 மணி அளவில் தான் நிறைய இடங்களில் மழை தீவிரம் அடைந்திருக்கிறது. நேற்று மாலை, மதியம், நண்பகலுக்கு பிறகு மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, புதுக்கோட்டைக்கு தெற்கே ராமநாதபுரம் மற்றும் மதுரை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள், திருச்சி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி என பல்வேறு இடங்களில் மழை மேகங்கள் உருவாகி மழையை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. நேற்று மாலை 3:30, மதியம் நண்பகல் 3:30 மணிக்கு பிறகு ஈவினிங்ல தான் கணக்கில் எடுக்கப்படும். அதே மாதிரி ஒரு 4:30 நேற்று மாலை 4:30 மணிக்கு இந்த மலை மேகங்கள் தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை கொடுத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் நல்ல மழை கொடுத்திருக்கிறது. வால்பாறையில் நல்ல மழை, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் நல்ல மழை, அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மேற்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்துடைய தெற்கு பகுதியிலும் நல்ல மழை. அதே போன்று சேலம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அந்த மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று 4:30 மணி வரை 2 மணிக்கு தொடங்கிய மழை 4:30 மணி வரை மழையை கொடுத்திருக்கிறது. அதே போன்று நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தெற்கையும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வடக்கையும் மலை மேகங்கள் உருவாகி மழையை கொடுத்திருக்கிறது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிக்கும் சில இடங்களில் மழையை கொடுத்திருக்கிறது. அதே போன்று மதுரையோட தெற்கு பகுதி, சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியிலும் சில இடங்களில் மழையை கொடுத்திருக்கிறது 4:30 மணிக்கு நேற்று. குறிப்பாக சொல்லணும்னா இதுல ரொம்ப அதிகப்படியான மலை மேகங்கள் எங்க இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். நேற்று 4:30 மணிக்கு இந்த ஜோன்ல தான் அதிகப்படியான மலை மேகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர் சோனு, அதே மாதிரி இந்த சைடு, இந்த பக்கம், இப்படின்னு தமிழ்நாட்டில் உள் தமிழகம் தொடங்கி தென் மாவட்டத்துடைய உள்பகுதியில நல்ல மழையை கொடுத்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு இதே போன்றுதான் மழை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பேட்டர்ன் வேற. நான் வரக்கூடிய மணி நேரங்களை அறிவிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் அதிகாலையிலேயே மழை தொடங்கி விட்டது. இப்போது 10 மணி, 11 மணிக்கு இந்த மழை மேகங்கள் தீவிரமடைந்து இன்னும் பல்வேறு இடங்களில் மழை கொடுக்க போகிறது. அதே போன்று நேற்று மாலை 5:30, 6 மணிக்கெல்லாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில், கோவில்பட்டிக்கு மேற்கு பகுதி, தென்காசி மாவட்டத்திற்கு தெற்கு பகுதி, கிழக்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள், அதே போன்று திருச்சி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகள், கிழக்கு பகுதிகள், சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, மேட்டூர் பகுதியில் நேற்று 6:30 மணி வரை மழை தொடர்ந்து பெய்திருக்கிறது. அதே போன்று சேலம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதியில் நல்ல மழை பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பகுதியில் மழை கொடுத்திருக்கணும் 6:30 மணிக்கு. சம்மர் ரெயின்னாலே சேலம், திருச்சி, மதுரை, கோவை, ஆனா இதெல்லாம் விட எப்பயுமே மழை கிடைக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த சேலம் மாவட்டத்திலையும், திருச்சி மாவட்டத்திலையும், மதுரை மாவட்டத்திலும், விருதுநகர் மாவட்டங்களிலும், தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டி பகுதியில் தான் சிறப்பான மழை கிடைக்கும்.
கோடை மழைக்கு பெயர் பெற்ற பகுதிகள்னா சில இடங்கள் இருக்கிறது. அதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நான் வீடியோல சொல்றேன். எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த மாதங்கள்ல கோடை மாதங்கள் 3 மாதங்கள். அந்த ப்ரீ மான்சூன் வரக்கூடிய அந்த 3 மாதங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல அதிகப்படியான இடிமழை பதிவாகிறது, எந்தெந்த இடங்கள் கோடை மழைக்கு பெயர் பெற்ற பகுதிகள் என்பது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வீடியோவாக, ஒரு குறுகிய வீடியோவாக நான் பதிவு செய்றேன். அதே மாரி திருநெல்வேலி, கோவில்பட்டி இந்த பகுதியிலும் மழை மேகங்கள் இருந்திருக்கிறது. இந்த சேலமுடைய தெற்கு பகுதியில உருவான மழை மேகங்கள் தான் நேற்று ஒரு காட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இரவு 7 மணிக்கு பிறகு இந்த மழை மேகங்கள் அதே மாரி இந்த சேலத்துடைய தெற்கு பகுதியில் உருவான மழை மேகம் தான் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள், மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதியிலும் மழை மேகங்கள் 9 மணிக்கு புதியதாக உருவாகி இருக்கிறது. திருச்சி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல மழை கொட்டி தீர்த்திருக்கணும். வடக்கு பகுதிகள்ல. திருச்சியில நேற்று பரவலாகவே மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சொல்லப்போனால் திருச்சி மாவட்டத்துல இன்னைக்கெல்லாம் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு சில இடங்கள்ல ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று இரவு 9:30 மணிக்கு மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதே போன்று பார்த்தோம்னா நேற்று இரவு 11 மணிக்கு மீண்டும் சேலத்துடைய தெற்கு பகுதிகளிலும் குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூருடைய கிழக்கு பகுதியிலே மீண்டும் ஒரு புதிய மலை மேகங்கள் இடியுடன் கூடிய மலை மேகங்கள் தொடங்கியிருக்கிறது. அதே போன்று சேலம் மாவட்டத்துடைய வடமேற்கு பகுதியிலே ஒரு இடியுடன் கூடிய மலை மேகங்கள் தொடங்கியிருக்கிறது. திருச்சி மாவட்டங்களில் அந்த மலை மேகங்கள் அதிகப்படியாக மழையை கொடுத்து செயலிழந்து, இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கோடை மலையில மலை மேகங்கள் செயலிழந்து விட்டது, இனிமே மழை கொடுக்காது. ஏன்னா ஒரு வாட்டி மழை பெய்து அந்த மேகங்கள் கலைந்து விட்டால் இனிமே மழை கொடுக்காதுன்னு கிடையாது. ஏன்னா ஒரு பகுதியில மழையை கொடுத்த மேகங்கள் மீண்டும் அந்த பகுதியிலே தீவிரமாக உருவாகிறது. இதை நீங்க பாருங்க, இது ஆண்டுதோறும் நடக்கிறது. ஆனால் எப்போதெல்லாம் தீவிரமாக நடக்கிறதுனா எல்னினோ வருவதற்கு முன்னாடி, ஐஓடி பாசிட்டிவாக தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த ரெயின் வந்து நீங்க பாக்குறீங்க 12:30 மணிக்கு புதுச்சேரிக்கு மேற்கே ஒரு மலை மேகங்கள் தீவிரமாக உருவாகி இருக்கிறது. நேற்று 12:30 மணிக்கு 1:30 மணிக்கு தான் பாருங்க, திருச்சிக்கிலிருந்து நகர்ந்த அந்த கிழக்கு நோக்கி நகர்ந்த மலை மேகங்கள் மீண்டும் தீவிரமாக உருவாகிவிட்டது. இந்த மலை மேகம் தான் பல்வேறு இடங்கள்ல ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் 150 கிலோமீட்டர் வரைக்கும் பரவலாக மழையை கொடுத்து கொண்டே நகர்ந்திருக்கிறது. தொடர்ந்து மழை, இடைவிடாத மழையை கொடுத்து கொண்டே நகர்ந்திருக்கிறது. அதுக்கு பிறகு 2 மணி வாக்குல 3 மணி வாக்குல தான் பாருங்க கொட்டி தீர்த்திருக்கு. பல்வேறு இடங்கள்ல இரவிலும் இடியுடன் கூடிய மழை, பலத்த மழை, மிகப்பெரிய அளவுல மேகம். இந்த வருஷம் உருவான மிகப்பெரிய அளவுல பெரிய மேகம், அதிகப்படியான பரப்பளவு கொண்ட பெரிய மேகமாக இந்த மேகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மணி நேரம் வந்து காலை 7 மணி. இந்த 7 மணிக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மழை மேகங்கள் பதிவாகிக்கிட்டு இருக்கு. 3:30 அதிகாலை 3:30. தற்போது நான் பேசிக் கொண்டிருப்பது காலை 7 மணி. அதுக்கப்புறம் 4 மணிக்கு பாருங்க, இந்த மலை மேகங்கள் டெல்டா மாவட்டம் சுற்றி, டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம், மதுரைக்கு வடக்கே ஒரு மலை மேகம், திருச்சிக்கு தெற்கே ஒரு மலை மேகம் மீண்டும் உருவாகி, திருச்சிக்கு மேற்கே ஒரு மேகம் மீண்டும் உருவாகி, அதே மாதிரி நாகப்பட்டினத்துல அதிகாலை 4:30 மணிக்கு பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. நிறைய இடங்கள்ல மழை. தமிழ்நாட்டுல சொல்ல போனால் அந்த டெல்டா மாவட்டங்களும் தாண்டி நிறைய உள் மாவட்டங்களையும் மழையை கொடுத்து அந்த மலை மேகங்கள் ஓயாமல் தொடர்ந்து மழையை கொடுத்து கொண்டே இருப்பதான் ஒரு வியப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் எதிர்பார்க்கல, எந்த மாடல்ஸுமே ஷோ பண்ணல, என்னுடைய அறிக்கையில எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்திருந்தேன். டெல்டாவிலும் நாளை நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போது நேற்று அறிவிக்கப்பட்டதை போன்று தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்று முந்தானே தெரிவிச்சிருந்தேன் டெல்டாவிலையும் நல்ல மழை இருக்குன்னு. அந்த மழை மேகங்கள் தற்போதுதான் தீவிரமாக டெல்டாவில் மழையை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல நிறைய உப்பளங்கள் இந்த கோடை வெயிலை பயன்படுத்தி உப்பள பணிகள் நடக்கிறது. நிறைய விவசாயிகள் கேட்டாங்க, சார் இப்ப வெயில் தான் அடிக்குது, உப்பளத்துல அறுவடை பணிகளை தீவிரப்படுத்த போறோம், உப்பு அறுவடை தீவிரப்படுத்த போறோம்னு கேட்டாங்க. சார் மழை இருக்கும்னு சொன்னோம் சார், உள்ளதானே பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு இனிமே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சார்ன்னு சொன்னாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக இன்றைக்கு கடுமையாக உப்பு விவசாயம், அந்த உப்பு அறுவடை பணிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நாகப்பட்டினத்துடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மிக சிறப்பான மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த மலை மேகங்கள் புதுக்கோட்டையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மணமேல்குடி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை கொடுத்திருக்கிறது 5:30 மணிக்கு. அப்புறம் 6 மணி வாக்கில் அந்த மலை மேகங்கள் தீவிரமாக தெற்கை நோக்கி புதுக்கோட்டையை தாண்டி தற்போது ராமநாதபுரம் தொண்டி வரைக்கும் அந்த மலை மேகங்கள் பரவலாக முன்னேறி வந்திருக்கிறது. இப்போது நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மணி நேரத்தில் தண்டர்ஸ்டோம்ஸ் லைவா நம்மளால பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் லைவாக பார்த்தோம்னா
லாஸ்ட் 19 மினிட்ஸ் கடந்த 1.5 மணி நேரத்தில் பதிவான மழை மேகங்கள். தற்போது வந்து லைவாக பார்க்குறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தெற்கு சுற்றுவட்டார பகுதியில் நல்ல இடியுடன் கூடிய மழை மேகங்கள் பதிவாயிட்டு வரதை பார்க்க முடியுது. ஸோ அப்படியே லைவாக காமிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து அரிதிலும் அரிது. இந்த மாதிரியான ஒரு மலைமேகம் எப்படி சேலத்துல உருவாகி மதுரை வந்து மதுரையிலேருந்து திருச்சி வந்து அந்த ட்ரெயின் மாதிரி திருச்சியிலேருந்து அப்படியே தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வந்து காரைக்கால் மழை பெய்யுது. காரைக்காலுக்கு தெற்கே வந்து வடக்கே முன்னேறாமல் கடலுக்குள்ளே போகாமல் மீண்டும் யூட்டன் எடுத்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையிலிருந்து தொண்டி வந்து தொண்டியிலிருந்து ராமநாதபுரம் வந்து இப்போ ராமநாதபுரத்துலேருந்து அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை நோக்கி இந்த மலைமேகங்கள் நகர இருக்கிறது. இனி வரக்கூடிய ஒரு காலை ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் விளாத்திக்குளம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இந்த மாதிரி பகுதியெல்லாம் மலைமேகங்கள் உருவாகி தீவிரமடைய தொடங்கினோம். மிகச் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட சுற்று வட்டார பகுதியில் மழை கொட்டி தீர்த்து இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தையும் தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி விளாத்திக்குளம் சுற்று வட்டார பகுதியில் நல்ல மழையை கொடுக்கும். இன்று மீண்டும் மதுரை மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, தேனி மாவட்ட சுற்று வட்டார பகுதி, அதே போன்று இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் விருதுநகர் மாவட்ட சுற்று வட்டார பகுதி, தூத்துக்குடி மாவட்ட சுற்று வட்டார பகுதி, திருநெல்வேலி மாவட்ட சுற்று வட்டார பகுதி, கன்னியாகுமரி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் மிக சிறப்பான மழை இருக்கும். இன்னைக்கு மதியம் மாலை ஹை கிளவுடை பொறுத்து ஹை கிளவுட் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு சில டைமிங்ல ஹை கிளவுடு விளைகிறோம், புதியதாக மழை மேகங்கள் உருவாகிறதுக்கு வழிவகுக்கும். ஆனால் இப்போதைக்கு மழை அதிகமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை பெய்கின்ற காரணத்தினால வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால ஹை கிளவுட் ஃபார்மிங் லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பகுதியை நோக்கி முன்னேறுகின்ற காரணத்தினால அந்த ஹை கிளவுட் ஆக்டிவிட்டி பெரிய அளவுக்கு, அதாவது ஒரே இடத்தில் நின்று மலை மேகங்கள் செயலிழந்து விட்டால் அந்த ஹை கிளவுடோட ஆக்டிவிட்டி அந்த பகுதியில் இருக்கும். ஆனால் இந்த மலை மேகங்கள் அப்படியே கிழக்கை நோக்கி தெற்கை நோக்கி வந்து கொண்டே இருப்பதனால ஹை கிளவுட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் லோவா இருக்கும். அதோடைய தீவிரம், அந்த மழையை குறைக்கக்கூடிய தீவிரம் வந்து குறைவா இருக்கும். மழையை தீவிரப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று. ஸோ இன்னைக்கு மதியமெல்லாம் மீண்டும் நான் ஒரு முறை அறிவிக்கிறேன். இன்றைக்கு மதியம் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், அதே போன்று வந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் இன்றைக்கு மிக சிறப்பான மழை இருக்கும். அதே போன்று மத்திய மாவட்டங்கள் நாமக்கல், கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போன்று கிழக்கு பகுதியில் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதி, புதுச்சேரி, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்றும் மழை இருக்கும். இன்று இரவிலும் மழை இருக்கும், நள்ளிரவிலும் மழை இருக்கும். இதுல முக்கியமாக இனி வரக்கூடிய அடுத்த 5 மணி நேரத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் மையமாக வைத்து இந்த மழை மேகங்கள் பெய்ய இருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இப்போ தொடங்கி விட்டது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதியெல்லாம் இப்போதே மழை தொடங்கி இருக்கணும். பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல மழை தொடங்கி இருக்கணும். அல்லது தொடங்கலைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ராமநாதபுரத்துல தொடங்கி அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை பெய்து ஒரு 3 மணி நேரத்துல தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி இந்த மழை மேகங்கள் நகரும். தீவிரத்தை பொறுத்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல மட்டும்தான் மழையை கொடுக்குமா, அல்லது அதுக்கு கீழே வந்து தூத்துக்குடி மாநகர் வரை மழையை கொடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேகத்துடைய தீவிரத்தை பொறுத்து தான். அதே போன்று கோவில்பட்டி பகுதியிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் காலை ஒரு 10 மணி, 11 மணி, 12 மணி வாக்கில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனால் தென் மாவட்டங்களிலும் தீவிரமாக மழையை கொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை. இனி வரக்கூடிய மணி நேரங்களில், இனி வரக்கூடிய 5 மணி நேரத்தில் காலை 10 மணி, 11 மணி, 12 மணி வாக்கில், மதியம் 2 மணிக்கு மேலே தொடங்கக்கூடிய மழை காலை 10 மணிக்கே தொடங்கும். அதான் இன்னைக்கான ஃப்ரீ மான்சூனுடைய பருவமழையுடைய ஒரு முக்கியமானது. கோடை மழை தான், ஆனால் இலவச மான்சூன் சொல்றோம்ல, ஃப்ரீ பருவமழை, இலவச பருவமழை இது. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன்ல நீங்க ஏதாவது இன்னைக்கு காலையில காய போற பணி இருந்தால் தென் மாவட்டங்களை பண்ண வேண்டாம். விவசாயிகள் எங்கேயாவது அந்த அறுவடை பண்ண தானியங்களை கொண்டு போற மாதிரி இருக்கலாம், பண்ண வேண்டாம். இன்னும் நிறைய பேர் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பெய்யக்கூடிய மழையில தென்கடலோரம், தென் உள் மாவட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழை மிக சிறப்பாக இருக்கிறது. மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருந்தால் தண்ணீரை சேமியுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய கோடை காலங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நான் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறதுனா, ஒரு தீவிரமான கோடை மழை என்பது வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து மே 15 வரை தான். அதான் தீவிரமான மழை. அப்போது ஒரு சுழற்சி மழையோ அல்லது ஒரு தாழ்வு பகுதி மழையோ தமிழ்நாட்டில் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கும். நிறைய இடங்கள்ல 30லிருந்து 35% வரைக்கும் நீர்நிலைகளை நிரப்பக்கூடிய அளவுல அந்த சுற்று இருக்கிறது. அந்த சுற்றுக்கு முன்னாடி தற்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி
5 நாட்கள் இடியுடன் கூடிய மழை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்தால் 3 நாட்கள் இடைவெளி, மீண்டும் 5 நாட்கள் இடியுடன் கூடிய மழை, மீண்டும் ஒரு 3 நாட்கள் இடைவெளி. ஏன்னா அந்த 3 நாட்கள்ல 105 டிகிரி 106 டிகிரி வரைக்கும் ஃபாரன்ஹீட் தொடணும். அப்பதான் மீண்டும் அந்த இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு என்பது உருவாகும். அதனால 5 நாள் இடியுடன் கூடிய மழை என்றால் 3 நாள் இடைவெளி என்கின்ற அமைப்புல இருக்கும். ஸோ இப்போ 10ஆம் தேதி வரை மழை, அதுக்கு பிறகு 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 3 நாள் இடைவெளி, மீண்டும் 14ஆம் தேதிக்கு பிறகு மழை தொடங்கி அந்த மழை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை ஒரு 3 நாள் இடைவெளி கொடுக்கும். அதன் பிறகு மீண்டும் நம்மளுக்கு அந்த சொன்ன தீவிரமான மழை என்பது 28ஆம் தேதியிலிருந்து மே 15 வரை. அந்த அமைப்பு தான் மிக அருமையான அமைப்பு. சுழற்சி மலைகள் இருக்கிறது. சுழற்சி மலை வந்துவிட்டாலே இந்த மலையை விட 3 மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில அந்த அமைப்பு இருக்கும். ஸோ அதை பற்றி வரக்கூடிய நாட்களை ரிசர்ச் பண்ணி அப்டேட் பண்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் முதர்மன் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.